ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நவுன் கிளாஸ் லெசன் தான். ஆல்ரெடி நான் நவுன் கிளாஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய எக்ஸசைஸ் கொஷின்ஸும் இருக்குது. நீங்களும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம நவுன் கிளாஸ் சென்டென்ஸை எப்படி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம், ஒரு நவுன் கிளாஸ் எப்படி சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், without any further delay, let's get started. So first, ஒரு noun clause-னா என்ன அப்படின்னா, ஒரு clause-ஐ வந்து noun மாதிரி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது தான் noun clause sentenceன்னு சொல்கிறோம். ஓகே, பொதுவாக நம்ம noun clause-ஐ ஆப்ஜெக்ட் பிளேஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கிற noun clause பிளேலிஸ்ட்டில் நான் அதை தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி வந்து ஒரு noun clause-ஐ ஆப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ சொன்னது சரிதான், நீ சொன்னது சரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நீங்கள் சொன்னது அப்படின்றது ஒரு கிளாஸ். இதை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன நவுன் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சரி, திஸ் இஸ் கரெக்ட். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல திஸ்ன்றது ஒரு நவுன், ஒரு ப்ரொனவுன். ஸோ இந்த இடத்துல திஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிளாஸ் போடுறோம். என்ன கிளாஸ்னால் நீங்கள் சொன்னது. கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம ஜஸ்ட் யூ செட் இஸ் கரெக்டுன்னு போட முடியாது. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது கரெக்டு அப்படின்ற அர்த்தத்தில் வாட் யூ said இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது கரெக்டுன்றதா இதுக்கு அர்த்தம். சரி தானே? ஸோ அப்போது வாட் யூ said இஸ் கரெக்ட். ஆல்ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் செய்தது தவறு அப்படின்னு சொல்கிறோம். அவன் செய்தது தவறு. கரெக்ட்? ஸோ இப்போ அவன் செய்தது அப்படின்றது தான் இங்கே நவுன் கிளாஸ் சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு ஒரு நவுனை வச்சு ஃபஸ்ட்டு சொல்லி பார்க்கலாம். இது தவறு. ஓகே, திஸ் இஸ் ராங். திஸ் இஸ் ராங். ஸோ திஸ் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் போடுறோம். அந்த கிளாஸ் தான் அவன் செய்தது. வாட் ஹி டிட், அவன் செஞ்சது அப்படின்னா வாட் ஹி டிட் இஸ் ராங். ஓகே, வாட் ஹி டிட் இஸ் ராங். வாட் ஹி டிட்னா அவன் என்ன செஞ்சான் தானே அர்த்தம். அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அது ஒரு கேள்வி. தட்ஸ் அ கொஸ்டின். அது நீங்கள் எப்படி கேட்கணும்னா வாட் டிட் ஹீ டூன்னு தான் கேட்கணும். வாட் டிட் ஹீ டூன் அப்படின்னா தான் அவன் என்ன செய்தான் அப்படின்னு தமிழில் அர்த்தம். வாட் ஹீ டிட்னா அவன் செய்தது, அவன் என்ன செய்தானோ அதுதான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் சொன்னது எந்த அர்த்தமும் கொடுக்கவில்லை. அதாவது அவள் சொன்னதில் எந்த அர்த்தமும் இல்லை அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னா டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எது டசன்ட் மேக் எனி சென்ஸ், எது, அதுதான் சப்ஜெக்ட் பிளேஸில் வரப்போகுது. எதுனா அவள் சொன்னது எந்த அர்த்தமும் கொடுக்கல. ஓகே, ஆஸ் யூஷுவல் அவள் சொன்னதை எடுத்துகிட்டு திஸ்ன்றதை வச்சு பாருங்கள். திஸ் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஆர் ஹர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற நவுன் எடுத்துக்கோங்க. ஹர் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ நவுன் இல்லையா? ஸோ ஹர் ஸ்டேட்மெண்ட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ இந்த மாதிரி நவுனை ரிப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். என்னதுன்னா அவள் சொன்னது. வாட் ஷீ said doesn't make any sense or didn't make any sense. ஓகே, பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது வாட் ஷீ said didn't make any sense. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி நவுன் கிளாஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட் பிளேஸில் போடும்போது எப்போவுமே வாட் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. வாட் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ ஒயில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவரை ஏன் தண்டிச்சாங்கன்னு இன்னும் தெளிவாக தெரியலை. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் தெளிவாக தெரியலைன்னு சொல்கிறோம். அது என்ன விஷயம்னா அங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. அவரை ஏன் தண்டிச்சாங்க அப்படின்றது தெளிவாக தெரியலை. ஸோ தெளிவாக தெரியலைன்னா இஸ் நாட் கிளியர் அப்படின்னு சொல்லலாம். இஸ் நாட் கிளியர்லி நோன் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னது, why they punished him is still not clear. அது இன்னும் தெளிவாக தெரியல, இல்லை இன்னும் தெளிவாக யாருக்குமே தெரியல, யாருக்குமே புரியலை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இஸ் ஸ்டில் நாட் நோன், இல்லை இஸ் ஸ்டில் நாட் கிளியர் இப்படிலாம் சொல்லலாம். why they punished him is still not clear. alright, next example. அவள் பணத்தை எங்கே மறைச்சான்னு மர்மமாக இருந்தது, இல்லை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அவள் பணத்தை எங்கே தான் மறைச்சிருக்கா அப்படின்றதே ஒரு மர்மமான விஷயமா இருக்குது, யாருக்குமே தெரியல. ஸோ ஏதோ ஒரு விஷயம் மர்மமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடம் மர்மமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் அப்படின்றது ஒரு நவுன். த பிளேஸ் இஸ் அ மிஸ்ட்ரி. ஒரு மர்மமாக இருக்குது. த பிளேஸ் இஸ் அ மிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இங்கே நான் பிளேஸ் எடுத்துகிட்டு இங்கே நான் ஒரு கிளாஸ் போடுறேன். என்ன கிளாஸ்னால் அவள் பணத்தை எங்கே மறைச்சா அப்படின்ற விஷயம் மர்மமாக இருக்குது. ஸோ where she hid the money is a mystery. ஓகே, இது இப்படி வேறு மாதிரி சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அவள் பணத்தை எங்கே மறைச்சான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இங்கே ஆப்வியஸாக சப்ஜெக்ட் என்னதுன்னா யாருக்கும் தெரியாதுன்றது தான் சப்ஜெக்ட் வேர்ப்.
நோபடி நோஸ். அப்புறமா அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். என்ன விஷயம் அது? வேர் ஷீ ஹிட் த மணி. இந்த இடத்துல வேர் ஷீ ஹிட் த மணி இந்த கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்குது. ஆனால் வேர் ஷீ ஹிட் த மணி அவள் பணத்தை எங்கே மறைச்சான்றது மர்மமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த கிளாஸ் வந்து சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதை தான் நவுன் கிளாஸ் வந்து சப்ஜெக்டாக யூஸ் ஆகுறதுக்கும் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அவனை ஏன் தண்டிச்சாங்கன்றது தெளிவாக இல்லைன்னு சொல்கிறோம். அவனை ஏன் தண்டிச்சாங்க அந்த விஷயம் தெளிவாக இல்லை. ஸோ ஒரு விஷயம் தெளிவாக இல்லை, அப்போ அந்த ஒரு விஷயன்றது தான் சப்ஜெக்ட். அந்த விஷயம் என்னது? அவனை ஏன் தண்டிச்சாங்கன்றது. கரெக்டாக? இப்போ இதே சென்டென்ஸே ஆப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். அவனை ஏன் தண்டிச்சாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியல. ஸோ எனக்கு தெரியலன்றதா சப்ஜெக்ட் அண்ட் verb. ஐ டோன்ட் நோ. அவனை என்ன விஷயம்னா அவனை ஏன் தண்டிச்சாங்கன்னு. why they punished him. I don't know why they punished him. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. சேம் கிளாஸ் ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் நம்ம சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பொதுவாக நம்ம சப்ஜெக்ட் பிளேஸில் நவுன் கிளாஸில் யூஸ் பண்ணி ஸ்பீக்கிங்கில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணி தான் பேசுவோம். பட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த லெசன். ஓகே, அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்றது புரியணுன்றதுக்காக தான் இந்த லெசன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். உங்கள் கெஸ்ட்டை நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகே, உங்கள் விருந்தினர்களை நீங்கள் எப்படி வரவேற்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் முக்கியமானது. சம்திங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே சம்திங்கிற இடத்துல நான் ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கேன். என்ன கிளாஸ்னால் உங்கள் கெஸ்ட்டை நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுறீங்கன்றது. ஸோ எப்படின்னு இருக்கிறதுனால ஹவு யூ வெல்கம் யுவர் கெஸ்ட்ஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். Okay, how you welcome your guest is really important, is very important. Alright, so இந்த இடத்துல something, அந்த ஏதோ ஒரு something தான் சப்ஜெக்ட். இங்கே அந்த இடத்துல ஒரு விஷயம், ஒரு clause சொல்லியிருக்கோம். எப்படி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம clauseன்னு சொல்கிறோன்னா, it has a subject and a verb. You welcome அப்படின்ற சப்ஜெக்ட் verb இருக்கிறதுனால தான் இது எல்லாமே நம்ம clauseன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி clause பற்றின பேசிக்ஸ் இது எல்லாமே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நவுன் கிளாஸ், adjective clause, adverb clause எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன். லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இன்டர்வியூ அப்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்டர்வியூவின் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது உங்களின் முதல் அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். ஆல்ரைட், ஸோ ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ மேக்ஸ் ஆர் க்ரியேட்ஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் யூ. சம்திங் creates the first impression of you. Something, அது என்னது? இன்டர்வியூ அப்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது. How you behave during an interview. How you behave during an interview makes the first impression of you. Alright, அடுத்த எக்ஸாம்பிள். அவன் இங்கே வந்ததே இல்லை, அவன் இது வரைக்கும் இங்கே வந்ததே இல்லைன்றது நம்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, something is unbelievable. ஓகே, இல்லை திஸ் இஸ் unbelievable. எது அன்பிலீவபிள்னா அவன் இங்கே வந்ததே இல்லைன்றது. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் கன்ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். அவன் இங்கே வந்ததே இல்லை. தட் ஹி ஹாஸ் நெவர் கம் ஹியர் பிஃபோர். ஓகே, இல்லை தட் ஹி ஹாஸ் நெவர் கம் ஹியர் இஸ் அன்பிலீவபிள். ஐ கேனாட் பிலீவ் தட் ஹி ஹாஸ் நெவர் கம் ஹியர். ஏதோ ஒரு விஷயம் என்னால் நம்ப முடியலன்னு சொல்கிறேன். கரெக்டாக? ஐ கேனாட் பிலீவ் தட் ஹி ஹாஸ் நெவர் கம் ஹியர் பிஃபோர். அவன் இங்கே வந்ததே இல்லைன்னு என்னால் நம்ப முடியல. ஸோ என்னால் ஒரு விஷயம் நம்ப முடியல, அங்கே நான் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அவன் இங்கே வந்ததே இல்லைன்றது இஸ் அன்பிலீவபிள், நம்பவே முடியாதது. கரெக்டாக? ஸோ அப்போ அதை சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். போகலாமா வேணாமான்றது அவருடைய முடிவு. ஓகே, எது அவருடைய முடிவு? ஏதோ ஒன்று அவருடைய முடிவுன்னு சொல்கிறோம். whether he wants to go or not is his decision. ஓகே, இது அவருடைய முடிவுன்னு வச்சுக்கோங்க. this is his decision. this is his decision. இங்கே திஸ்ன்ற இடத்துல ஒரு clause யூஸ் பண்ணியிருக்கோம். என்னதுன்னா போகலாமா வேணாமான்றது. whether he wants to go or not is his decision. இதே நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணி பார்ப்போம். போகலாமா வேணாமான்னு அவர் முடிவு செய்வார். ஸோ அவர் முடிவு செய்வார். he will decide. ஏதோ ஒரு விஷயத்தை அவர் முடிவு பண்ணுவார். என்ன விஷயம் அது? போகலாமா வேணாமான்னு. whether he wants to go or not. ஏன்னா whether he will go or not. he'll decide whether he'll go or not. alright, இந்த இடத்துல இது நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நவுன் கிளாஸை. இந்த எக்ஸாம்பிளில் whether he wants to go or not இதில் நம்ம சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். இந்த இன்டர்வியூவை அவள் எப்படி முடிச்சான்றது தான் நீ அவகிட்ட இருந்து கற்றுக்கணும். ஸோ ஒரு பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு சிம்பிளாக பண்ணிக்கலாம். இதை தான் நீ அவகிட்ட இருந்து கற்றுக்கணும்.
இதை ஃபஸ்ட்டு எப்படி ட்ரை பண்ணுவீங்க? இதுதான் அப்படின்னா திஸ் இஸ் வாட். கரெக்டாக? இதுதான் அதுதான் இந்த லெசன்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நீ அவகிட்டேருந்து கற்றுக்கணும். திஸ் இஸ் வாட் யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஹர். ஓகே, இந்த இடத்துல திஸ்ன்றதை எடுத்துகிட்டு நான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இந்த இன்டர்வியூவை அவள் எப்படி கிளியர் பண்ணான்றது தான் நீ அவகிட்டேருந்து கற்றுக்கணும். ஹவு ஷீ கிளியர் திஸ் இன்டர்வியூ, அதுதான் திஸுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ். How she cleared this interview is what you should learn from her. This is what you should learn from her. How she cleared this interview is what you should learn from her. Alright? அடுத்தது, நீங்கள் எப்படி இதை செஞ்சீங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள் என்பது தான் எனக்கு புரியவில்லை. ஸோ இதுதான் எனக்கு புரியவில்லைன்னு சொல்லும்போது திஸ் இஸ் வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதே மாதிரி இங்கே திஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன போட போகிறோம்? நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்ற கிளாஸை போட போகிறோம். ஹவ் யூ டிட் இட் இஸ் வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஹவ் யூ டிட் இட் இஸ் வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரைட்? ஸோ திஸ்ன்றதை எடுத்துகிட்டு அங்கே ஒரு கிளாஸ் போட்டு சொல்கிறதுனால இங்கே நவுன் கிளாஸை நம்ம சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் லெசன் இஸ் கிளியர் அண்ட் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் இட் வெரி வெல். புரியலைன்னா எனக்கு கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணலாம். அவங்க ஏன் இதை செய்கிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை மட்டும் இங்கிலீஷ் நான் சொல்கிறேன். சப்ஜெக்ட் நீங்கள் எழுதுங்க. இஸ் அ பிக் கொஷின். டேஷ் இஸ் அ பிக் கொஷின். அந்த பிளாங்கில் நீங்கள் இது எழுதணும். நவுன் கிளாஸை நீங்கள் எழுதணும். அவன் என்னை பார்த்ததே இல்லைன்றது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவன் என்ன பார்த்ததே இல்லைன்றது இதுதான் நவுன் கிளாஸ் சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ண போகிறீங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்கிறத நான் சொல்லிடுறேன். இஸ் வெரி ஷாக்கிங் டு மீ. ஓகே, பிளாங்க் இஸ் வெரி ஷாக்கிங் டு மீ. அந்த பிளாங்க்கில் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் நவுன் கிளாஸ் சப்ஜெக்டே எழுதுங்க. அடுத்தது, அவனை விடுதலை செய்வார்களா மாட்டார்களா என்பது அனைவருக்கும் ஒரு கேள்வியாக இருந்தது. அவனை ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது எல்லாருக்கும் ஒரு கொஷினாக இருந்தது. ஓகே, பிளாங்க் இஸ் அ பிக் கொஷின் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, பிளாங்க் அப்படின்ற இடத்துல நீங்கள் அவனை ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இதை வந்து சப்ஜெக்டாக எழுதுங்க. நீ அவனை இதை எப்படி செய்ய வச்சன்றது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். ஓகே, எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். இட்ஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எது? நீ அவனை எப்படி செய்ய வச்சன்றது. ஸோ பிளாங்க் இஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். லாஸ்ட் ஒன், நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது டேஷ் வில் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஓகே, டேஷில் நீங்கள் அந்த பிளாங்க்கில் என்ன எழுதணும்? நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது வில் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஆல்ரைட்? ஸோ இந்த 5 கொஷின்ஸ் ட்ரை பண்ணி உங்கள் ஆன்சர்ஸ் எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலையும் நான் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆல்ரைட்? Thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.